ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 54ஆம் அத்தியாயம். பசவதி. ஒரு முறை வசிஷ்ட மாமுனிவர் வருணலோகத்திற்கு சென்று தனது தந்தையாரான வருணனுடன் சிறிது காலம் கழித்தார். வசிஷ்ட மாமுனிவர் பிரம்மதேவரின் மைந்தனாக இருந்தாலும் மன்னர் நிமியின் சாபத்தால் தனது உடலை இழந்தார். பின்னர் அவர் மித்ர மற்றும் வருணனின் மகனாக ஒரு புதிய உடலை பெற்றார். அங்கு வருணனின் வளமான கருவூலத்தை கண்டார். அங்குள்ள ரத்தினத்தை தொடுவதன் மூலம் மனிதன் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபட முடியும். ரத்தினத்தின் நிழலை தொடுவதன் மூலம் மனிதன் மகத்தான பலத்தை பெறுவான். ரத்தினத்தை ஒருவரின் செவிகளுடன் தொடுவதன் மூலம் அவர் ஒரு முழு கல்பம் வரை அழகான இளைஞனாக வாழ்வார். வசிஷ்ட மாமுனிவர் ரத்தினங்களை கண்டு திகைத்து போனார். அவற்றில் சிலவற்றை எடுத்து தனது கமண்டலத்தில் வைத்து தனது ஆசிரமத்திற்கு சென்றார். இதை கண்ட வருணனின் பாசத்தின் பாசக்கயிறு சக்தி அவரை பிடித்து கட்டியது. வருணன் அங்கு வந்து தனது மகன் வசிஷ்டர் வலியால் தரையில் உருண்டு கொண்டிருப்பதை கண்டார். இரக்கத்தால் ரிக்வேதத்திலிருந்து ஒரு மந்திரத்தை கற்பித்து வருண பாசத்திலிருந்து அவரை விடுவித்தார். மற்றவர்களின் செல்வத்தை திருடியதற்காகவும் அவரை திட்டி பல ரத்தினங்களை கொடுத்து அவரை விடுவித்தார். வசிஷ்ட மாமுனிவர் பூமியில் உள்ள தனது ஆசிரமத்திற்கு திரும்பினார். ஆனால் அவர் வெட்கத்தாலும் துக்கத்தாலும் மூழ்கடிக்கப்பட்டார். அவர் எண்ணினார், தந்தையின் செல்வத்தை அபகரிப்பது மகனின் தவறல்ல என்று முனிவர்கள் விதித்துள்ளனர். எனவே அவர் பாச சக்தியின் சக்தியை தண்டிக்க முடிவு செய்தார். பாச சக்தி பூமியில் மனிதனாக பிறக்கும்படி சபித்தார். பாச சக்தி பரத்வாஜ முனிவரின் மகனான சாந்தபான முனிவரின் ஆசிரமத்தில் ஒரு பெண்ணாக பிறந்தார். சாந்தபானர் அவளுடைய துயர கதையை கேட்டு அவளை தனது மகளாக தத்தெடுத்து தனது ஆசிரமத்தில் வைத்திருந்தார். ஒரு நாள் ஒரு அரவம் அந்த பெண்ணை தீண்டியது. அவளை நிறம் மாறி வளைத்தது, அசிங்கப்படுத்தியது. இதை கண்ட சாந்தபான முனிவர் சோகமடைந்து சிவ பஞ்சாட்சர மந்திரத்தில் தீட்சை அளித்தார். அந்த பெண் உணவு மற்றும் உறக்கத்தை தவிர்த்து மந்திரத்தை உச்சரித்து தவம் செய்தாள். 100 ஆண்டுகளின் முடிவில் அவள் உடலில் நீண்ட கருப்பு கயிறுகள் தோன்றின. முனிவர்கள் அவளை பாச சக்தி என்று அடையாளம் கண்டனர். சிவபெருமான் தோன்றி ஆசீர்வதித்து கூறினார், துரோணாச்சாரியார் என்ற ஒரு முனிவர் குபேரனின் இல்லத்திற்கு ஒரு யாகம் செய்ய சென்றார். அந்த காலகட்டத்தில் அவரது கற்புடைய மனைவி தேவலா ஒரு ராட்சசனால் அழைத்து செல்லப்பட்டார். தேவலா வெறும் தீவிரமான பார்வையால் அவரை சாம்பலாக்கினார். ஆனால் அவள் யோக சக்தியால் தனது உடலை கைவிட முடிவு செய்தாள். ராட்சசனுடன் தொடர்பு கொண்டதால் தூய்மையற்றவள். அவள் இப்போது காட்டில் காற்றின் வடிவத்தில் வாழ்கிறாள். நீங்கள் இப்போது ஒரு பெரிய நதியாக மாறி அவளுடைய உடலை சுமந்து சென்று தாமிரபரணி நதியுடன் கலக்க வேண்டும். தேவலா தனது சுத்திகரிக்கப்பட்ட உடலை பெற்று தனது கணவர் துரோணாச்சாரியாருடன் இணைவாள். தாமிரபரணி நதியின் புனித நீருடன் தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் தூய்மையாகி பாச சக்தியாக வருணலோகத்திற்கு திரும்புவீர்கள். சிவபெருமானின் கட்டளைப்படி பாச சக்தி பசவதி நதியாக இப்போது கைத்ரரு என்று அழைக்கப்படுகிறது. அவ்வாறு மாறி தேவலாவின் உடலை சுத்தம் செய்தது. தாமிரபரணி நதியுடன் அவள் சங்கமமான போது தேவலா ஒரு இளம் பெண்ணாக எழுந்தார். துரோணாச்சாரியார் தனது மனைவியை மீண்டும் பெற்றார். வானத்திலிருந்து மலர் மழை பொழிந்தது. ஆச்சரியம் கொண்ட முனிவர்களும் தேவர்களும் கூடி நதிகளின் புனித சங்கமத்தில் நீராடினர். பாச சக்தி வருணனின் கரங்களுக்கு திரும்பினாள். 54ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.